அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு நினைப்போம். ஸோ சில்லுன்னு சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெசிபி தான் இது மேங்கோ கஸ்டர்ட். ஸோ மேங்கோ கஸ்டர்ட் செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 லிட்டர் பால் எடுத்து அதை வந்து ஒரு 1 டம்ளர் அளவுக்கு குறையிற அளவுக்கு நல்லா வற்ற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அது வெண்ணிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் 4 ஸ்பூன் எடுத்துக்கணும் 1 லிட்டர் பாலுக்கு. அந்த கொதிக்கிற பால்லையே இதில் ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 லிட்டர் பால் வந்து இப்போ 800 ml குறைஞ்சிருச்சு. அதில் 3/4 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த கஸ்டர்டை ஊற்றிக்கிட்டே இன்னொரு கையில் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி வராமல் இருக்கும். ஸோ ஒரு 5-10 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி நல்லா இறுகிரும். இந்த கன்சிஸ்டன்சி வந்தோன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மேங்கோ கஸ்டர்ட்னால மேங்கோவை நல்ல மாம்பழமாக எடுத்துக்கோங்க டேஸ்ட்டாக. அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு சுகர் ஆட் பண்ணி அதை வந்து நம்ம பியூரியாக எடுத்து வச்சுக்கலாம் மேங்கோ பல்ப் மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாம்பழத்தை நம்ம வந்து மேலே டெக்கரேஷனுக்காக தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அந்த பீசஸை. அதுக்கப்புறம் நம்ம கஸ்டர்ட் வந்து ஒரு 20 மினிட்ஸில் நல்லா ஆறிடும். அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்க ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மேங்கோ பல்ப் இருக்குல்ல, அந்த சுகர் அண்ட் மேங்கோ இது, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது கூட ஆட் பண்ணி நல்லா மேங்கோவும் அதுவும் சேர்ந்து வர மாதிரி நல்லா விஸ்க் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கஸ்டர்டில் வந்து மேங்கோவோட டேஸ்ட் நல்லா எசன்ஸ்லாம் இறங்கும். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மேலே மாம்பழத்தை வந்து டெக்கரேஷனுக்கு வச்சுட்டு உங்களுக்கு நட்ஸ் வேணுனாலும் நீங்கள் நட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் 3 ஹவர்ஸ் வச்சு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான மேங்கோ கஸ்டர்ட் ரெடி ஆகிடும் நம்மளுக்கு.